ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு புட்டு, இடியப்பம், அப்பம், உளுந்து களி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வறுத்த சிவப்பரிசி மா ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு 3/4 கிலோ சிவப்பு பச்சை அரிசியை பாத்திரம் ஒன்றில் சேர்த்து இதோட அரிசி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நார்மல் வாட்டரையும் சேர்த்து 3 ஹவர்ஸுக்கு ஊற வச்சு கொள்ள வேணும். 3 ஹவர்ஸுக்கு பிறகு அரிசியை நல்லா கழுவி எடுத்து தண்ணி ஏதும் இல்லாமல் வடிச்செடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ட்ரே ஒன்றில் டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா கழுவி வடிச்செடுத்த அரிசியை சேர்த்து கொள்ளலாம். காய்கிறதுக்கு ஈஸியாக எல்லா பக்கமும் பரவி விட்டு கொள்ள வேணும். வெயிலில் காய வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சரில் அல்லது ஃபேனுக்கு கீழே காய வச்சு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. 2 ட்ரேயில் செப்பரேட்டாக காய வச்சிருக்கிறேன். நல்லா ட்ரையாக விடாமல் லைட்டான ஈரத்தன்மை இருக்கும்போது எடுத்து அரைச்சி கொள்ள வேணும். 3 ஹவர்ஸில் அரிசி காஞ்சு லைட்டான ஈரத்தன்மை மட்டும் இருக்குது. இனி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்செடுத்து கொள்ளுவோம். அரிசி நல்ல பவுடராக அரைப்பட்டிருக்குது. இனி இதை சின்ன கண்ணுள்ள பின்னரையால் அரைச்செடுத்து கொள்ளுவோம். மாவை அரைச்ச பிறகு கடைசியாக வர்ற குறுநலை லாஸ்ட்டில் பவுடராக அரைச்செடுக்கிறதுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சு கொள்ளுவோம். இதே போல் எல்லா அரிசியையும் அரைச்செடுத்த பிறகு வந்த குறுநல் இதில் இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்செடுத்து கொள்ளுவோம். அரைச்செடுத்த குறுநலை திருப்பியும் பின்னரையில் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளலாம். குறுநலை அரைச்செடுத்த பிறகு லாஸ்ட்டாக மிஞ்சி இருக்கிறத அரைக்க இல்லாதன்றதால ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம். அரைச்செடுத்த மாவை இனி வறுத்தெடுத்து கொள்ள வேணும். குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொண்டு கையை எடுக்காமல் கண்டினியூஸாக வறுத்து கொண்டு இருக்கிறேன். மா வறுபட்டு சரியான பதத்துக்கு வரும்போது வறுத்து கொண்டிருக்கும் போது வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதோட கையில் எடுத்து பார்க்கும்போது கொரகொரப்பாகவும் இருக்கும். 10 மினிட்ஸில் அரிசிமா காவாசிக்கு குறைஞ்சி நல்லா வறுபட்டு இருக்குது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளுவோம். கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது நல்ல கொரகொரப்பாக மா வறுபட்டு ரெடி ஆயிட்டுது. வாவ், சூப்பராக ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய வறுத்த சிவப்பரிசி மா ரெடி ஆயிட்டுது. இதை புட்டுக்கு, அப்பத்துக்கு, இடியப்பத்துக்கு, ரொட்டிக்கு அல்லது உளுந்து களி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.